எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு திருவாசகத்துல கீர்த்தி திருஅகவல்ல நாங்கள் இன்னைக்கு 6வது வரியிலிருந்து பார்ப்போம். எத்தனை வரி படிக்கலாம்ன்றத பார்ப்போம். 6வது வரி, என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியாருள்ள தன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மன்னு மாமலை மகேந்திர மதனிற் சொன்ன ஆகமம் தோற்றுவி தருளியம். 5 வரி நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப அந்த கருத்தை நாங்க பார்க்கலாம். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும். அப்ப என்னுடைய இருளை என்றது என்னது? ஆணவ மலம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் திருவருட்பயன்ல படிச்ச நாங்கள் இருள் மலம் என்ற ஆணவ மலம். அப்ப இங்க இருள் என்றது ஆணவ மலத்தை குறிக்குது. துறந்து மண்டது முழுவதும். அப்ப நாங்க என்னுடைய இருளை ஏற துறந்தும் என்று நாங்க பார்த்தோம்டா, என்னுடைய ஆணவ இருள் அறிவை மயக்குகின்ற எங்களுடைய அறிவை என்ன மயக்குது? ஆணவன் தான் மயக்கி வச்சிருக்குது. அப்ப என்னுடைய அறிவை மயக்குகின்ற அந்த வல்லுருளை முழுவதும் அகற்றியும் அல்ல அறுத்து வீசியும் என்று அப்பால முழுவதும் துறந்துமெண்டா முழுவதும் அகற்றியும் என்றதான் அதிண்ட கருத்து. இப்ப நான் சொல்லுவேன், சைவ சித்தாந்தம் படிச்சபடியாத்தான் எங்களுக்கு இந்த திருவாசகம் விளங்கக்கூடியதா இருக்குது. அடுத்த 2 வரியையும் பார்ப்போம். ஏழை மட்டையும் சேர்த்து பார்ப்போம். அடியார் உள்ள அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அப்ப மீதூர்தல்ண்டா மேன்மேலும் வளர்றது, மேல மேல வளர்ந்து கொண்டிருக்குது. என்ன வளருது? அன்பு வளருது. அப்ப அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அப்ப இங்க என்ன சொல்லுதுண்டா, உயிர்கள் எல்லாவற்றுள்ளும் இறைவன் உள்ளான் ஆயினம். எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறான் என்று நாங்க படிச்ச நாங்கள் இந்த உண்மை விளக்கத்துல படிச்சனாங்க. சத்யா பபாக்கா கமராவை ஒன் பண்ணுங்க, பிறகு கேள்வி கேட்க. அப்ப எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறான் என்று நாங்க உண்மை விளக்கத்திலையும் பார்த்த நாங்கள். ஒன்றாகி உடனாகி என்று நாங்க பார்த்த நாங்கள். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப எல்லா உயிர்கள்லையும் இருந்தாலும் தன்மேலே அன்பு மீதூர்ந்த அடியார் உள்ளத்தில இடையறாது இருக்கிறான். எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறான். ஆனாலும் தன்மேல அன்பு கூடின அடியார்களின் உள்ளத்தில இடையறாது வெளிப்பட்டு அருளுவான். அதனாலதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அப்ப எல்லார்லையும் இருக்கிறான் இறைவன். ஆனா அடியவர்கள், இப்ப நாங்களும் அவனையே நினைச்சு கொண்டு அதில இருந்தா எங்களுக்கும் இடையறாது அருள் பாலித்து கொண்டு இருப்பான் என்றதுதான் அதிண்ட கருத்து. இது 7, 8 நாங்க பார்த்திருக்கிறோம். 9, 10 மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளியம். அப்ப மண்ணு மா என்றது பெருசு, குதிரைக்கும் பெறும். ஆனா இங்க பெரியன்றதைத்தான் எடுக்க வேணும். மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளியம். பாருங்க, அப்ப இங்க பெரிய மகேந்திர மலையில இருந்து, அந்த பெரிய மகேந்திர மலையில இருந்து இங்க பாருங்க, சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளியம். சொன்ன ஆண்டு வருகுது. ஏன் சொன்ன ஆண்டு வருகுதுண்டா, இப்ப நான் முதல் சொல்லி இருக்கிறேன், அந்த ஆகமத்தை முதல் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்குத்தான் சொன்ன ஆகமம் இப்ப சொல்லப்பட்டிருக்கின்ற கதையை பார்ப்போம். தோற்றுவித்து அருளியம், எங்க தோன்றி அதை அருளி இருக்கிறார், அதை எடுத்து இப்ப அந்த கதையை சொல்ல போறேன் கேளு. அப்ப இந்த சொன்ன ஆகமம் என்றது சிவபெருமான் உமாதேவியாருக்கு இந்த ஆகம பொருளை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவ கருத்தூன்றி அதை சிரத்தையோட கேட்கல. அப்ப சாபம் கொடுக்கிறார். இப்ப நானும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாசகத்தை எல்லாம் வாசிச்சு எடுத்து சொல்ல, நீங்க கேமராவை ஓஃப் பண்ணி போட்டு உங்களோட வீட்டு வேலை செய்தால் தெரியாண்டதுக்குத்தான் எல்லாரையும் ஒன் பண்ணுங்கொண்டு சொன்னேன் நான். இப்ப சிவபெருமானும் அவ அவக்கு சொல்லி கொண்டிருக்க அவ காது கொடுத்து அதை வடிவ சிரத்தியோட கேட்கல. இது நான் உங்களுக்கு படிக்க சொல்றேன், பிறகு என்ன குறைய நினைச்சிடாதீங்க. அப்ப கருத்தூன்றி அவன் கதையை கேட்காதபடியா சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம் என்றது வரும். அப்ப அவருக்கு சாபம் கொடுத்த உடனே பாருங்க, எங்கட குடும்ப கதை மாதிரித்தான் அங்க சிவபெருமான் அந்த கதையிலும் வருகுது. அப்ப சாபம் கொடுத்த உடனே பிள்ளைகள் அப்பாவும் அம்மாவும் சண்டை பிடிச்சா அம்மாண்ட சைடுக்கு தானே பிள்ளைகள் போய் சப்போர்ட் பண்ணுங்க.
அப்ப இது உண்மையா இதோட நீங்க எங்கண்ட வாழ்வியலோட தான் இந்த சித்தாந்தத்தை பார்க்க வேணும். அப்ப பாக்க பிள்ளையார் முருகனும் வந்துட்டினான். இவர் அம்மாவை பேசி திட்டின உடனே பிள்ளையார் வந்து இந்த ஆகமத்தால தான் பிரச்சனை என்று கடலுக்கு வாங்கி எல்லா ஆகமத்தையும் எறிஞ்சிட்டார். மிச்சம் கிடந்த ஆகமத்தையும் வாங்கி முருகன் வந்து கிழிச்செறிஞ்சு போட்டார். அப்ப சிவபெருமானுக்கு கோபம் பெருந்தானே இன்னும். அப்ப 3 பேருக்கும் அங்க சாபம் கொடுக்குற. எப்படி? நீ போய் உமையம்மையார எங்க பிறக்க சொல்லி வலைஞர் என்றா மீனவ குடும்பத்துல நீ போய் பிறக்க வேணும் என்றும், பிள்ளையாருக்கு குடுக்கல. அது ஏனென்று இதுல சொல்லல, நாங்க வேற எதுவும் படிக்க அதுல வருதோ தெரியல. இன்னொரு இடத்துல வாசிச்சனா பிள்ளையாரும் சிவனும் ஒரே இதண்டபடி அவருக்கு சாபம் கொடுக்கலான்ட்டு அது எனக்கு வடிவா தெரியாது. முருகனுக்கு சொல்ற, நீ மதுரையில போய் ஒரு உயர்குல வணிக குடும்பத்துல போய் ஊமப்பிள்ளை மூங்கியண்டா ஊமப்பிள்ளையா போய் பிறக்க சொல்லி முருகனுக்கு. இந்த உமி அம்மையாருக்கு இந்த ஆகமத்தை சொல்லி கொண்டிருக்கே இந்த 2 பிள்ளைகளும் உள்ளுக்கு வந்துட்டினான். அப்ப காவல் காத்தது நந்தி. சத்தியாக ஞாபகம் இருக்கு, நாங்க திருவிளையாடற் புராணத்துல நந்தியத்தான் எல்லா இடமும் கொண்ட காட்ட சொல்றேன். அப்ப நந்தி காவல் காத்த உடனே இவ 2 பேரும் முள்ளுக்க வந்துட்டினானே. அப்ப நீ ஏன் இவ 2 பேரை முள்ளுக்க விட்ட? நீ தண்ட பிள்ளைகள் என்றாலும் விட்டிருக்க கூடாதுண்டு நந்திக்கும் சாபம் கொடுக்குற. நீ போய் கடலுக்குள்ள ஒரு சுறா மீனை பிறந்து அங்க இந்த ஆகமங்களை எறிஞ்ச ஆகமங்கள் இருக்குதானே அதையெல்லாம் எடுத்து அங்க திரிய சொல்லி கடலுக்கு. அப்ப இவியல் எல்லாரும் கெஞ்சி மண்டாடினம். யாரு? இந்த 3 பேரும், உமி அம்மையார், முருகன், நந்தி. அங்க பிள்ளையாருக்கு சொல்லல, அவ சாபம் இல்ல. அப்ப இவ கேட்க பிறகு அங்க சாபம் கொடுத்தாலும் சாப விமோசனமும் இருக்குதானே, நாங்க முனிவர்கள் இந்த கதையில பார்த்துனாங்க. அப்ப என்ன சொல்றாருண்டா, சரி உமி அம்மைக்கு சொல்ற, நீ போய் வலைஞர் குலத்துல அவருக்கு மகளாக பிறக்க சொல்லி. யார? உமி அம்மையா. இவருக்கு கொடுத்தாச்சுது, முருகனுக்கும் ஒரு உயர் குலத்துல போய் வணிகர் குலத்துல ஊம பிள்ளையா பிறக்க சொல்லி. நந்திக்கும் கொடுத்தாச்சு. அப்ப இவியலுக்கு என்ன பிராய சித்தம் அவியல் கேட்க சிவபெருமான் சொல்றார், நீ அந்த மங்க பருவம், அந்த பருவம் வரைக்கும் நான் உன்னை வந்து திருமணம் செய்வேன் என்று உமி அம்மையாருக்கு சொல்லப்படுது. முருகனுக்கு சொன்னதை இங்க இந்த கதையில இல்லை, எனக்கும் தெரியல. நந்திக்கு சொல்ற, நீ அந்த ஆகமங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அங்க திரிய சொல்லியண்டு. அப்ப இப்படி இருக்கேக்க இவர் நடக்க அந்த டைம் நான் உன்னை வந்து திருமணம் செய்வேன் என்று சொல்றார் சிவபெருமான் உமி அம்மையார். அப்ப அப்படி இருக்கும் போது இவ பருவம் மீது அங்க வலைஞர்கள் இதன்னைக்குள்ள அங்க இது நடக்குது. இந்த சுறாமீன் வந்து விலை போட்டு இதன்னைக்கு அங்க டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்குது. அப்ப அந்த உமியம்மீன்ற பிறந்த அந்த அப்பா இருக்கிறார் தானே, அந்த அவர் சொல்றார், இந்த சுறாவை யார் பிடிக்கிறீங்களோ அவருக்கு என்ற மகளை திருமணம் செய்து தருவேன் என்று சொல்றார். முந்தியெல்லாம் அப்படித்தானே ஒவ்வொன்றும் வைக்கிறவர். அப்ப சொல்லிக்க ஒருதராலையும் அங்க முடியல. சிவபெருமானே அங்க வாரார். எப்படி? வலைஞர் வடிவத்துல வாரார். அந்த இதுல வந்து அந்த சுறாவையும் பிடிச்சு இவவையும் திருமணம் செய்கிறார். அப்ப அதுதான் அங்க மண்ணு சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியம் என்றது. அப்ப அந்த மீட்டு அந்த சுறாவிண்ட இதுல இருந்து மீட்டு ஆகமங்கள் இருக்குதானே, அதைத்தான் மகேந்திர மலையில இருந்து திருப்பி உலகத்தவர்களுக்கு எங்களுக்கு சொல்லுறது. எங்களுக்கு இப்ப நாங்க படிக்கிற இதெல்லாம் முதல் அங்க சொன்னது கைலாயத்துல நாங்க படிச்சிருப்போம், உண்மை விளக்கத்துல பார்த்து நாங்கள் ஆகமத்துல இருந்துதான் வந்தேன். அப்ப இங்க அதுதான் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். சொன்ன ஆகமத்தை தான் பிறகு இங்க இருந்து மீட்டு எங்களுக்கு உலகத்தவர்களுக்கு சொல்லி இருக்குது. அதுதான் மண்ணு மாமலை மகேந்திர மாமலையில இருந்துதான் அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த மகேந்திர மலை எங்க இருக்குதுன்னு சொல்லுதண்டா, சிவ தர்மோத்திரம் என்ற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. மகேந்திர மாமலை வடக்கே கஞ்ச நாட்டில் பிருகம்பூருக்கு தென்மேற்கில் 32 நாளிகை வழி கழித்திருக்கின்றது என்று சொல்லினோம். அங்க நிறைய சிவன் கோயில்கள் எல்லாம் பழுதுபட்டு அங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது. பொதிகமலைக்கு தெற்கே என்றும் சொல்லுது சிவ தர்மோத்திரம் என்ற நூல்ல எடுத்துக்காட்டு. அது நாங்க சிவதர்மோத்திரம் படிக்க இன்னும் நிறைய இதுகள் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்ப இதைத்தான் அந்த 5 வரியிலையும் சொல்லி இருக்குது.
அடுத்தது 11வது வரியில இருந்து பார்ப்போம். கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியம் பஞ்சப் பள்ளியிற் பான்மொழி தன்னொடும் எஞ்சா தீண்டு மின்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதையும் நாங்க தனிய என்ன கருத்துன்னு பார்ப்போம். கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயப்புற எய்தியும், இந்த 2 வரைக்கும் சேர்த்து பார்ப்போம். அப்ப கல்லாடம் என்றது ஒரு தலம், ஒரு சிவத்தலம். நிறைய தலங்கள்ல தான் அவர் அருள்கள் புரிந்தது. அப்ப அது ஒரு சிவத்தலம். அப்ப கல்லாடம் என்னும் திருப்பதியில அம்மை வழிபட்ட திருவுருவிற் கலந்து இனிது எழுந்தருளி. ஏனென்றா கலந்து இனிது அருளி என்று வருகுது. அப்ப அம்மை வழிபட்ட திருவுருவத்துல கலந்து இனிது எழுந்தருளி என்றதான் அந்த வரி. நல்லாளோடு நயப்புற எய்தியம்ண்டா, நயப்பு என்றது இன்பம், இன்பத்தை குறிக்குது. உறவு என்றது, நல்லாள் என்றது உண்மைய சொல்லுது, உமையம்மைய. உறவுண்டது நட்பு. அப்ப அந்த உமையம்மையாரோட பேரின்ப நட்பு கொண்டோம். அப்ப அந்த சிவத்தலத்துல அம்மை வழிபட்ட திருவுருவத்துல கலந்து உமையம்மையாரோடு பேரின்ப நட்பு கலந்தும் என்ற கருத்துலதான் இங்க சொல்லப்பட்டு இருக்குது. அடுத்தது 13, 14 நாங்க பார்த்தோம்டா, பஞ்சப்பள்ளியிற் பான்மொழி தன்னோடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் என்று சொல்லப்படுது. அப்ப பஞ்சப்பள்ளி என்னும் ஊரில, இதுவும் பஞ்சப்பள்ளி, இந்தியாவில தான் எல்லாமே இந்த ஊர்கள் இருக்கு. அப்ப பஞ்சப்பள்ளி என்னும் ஊரில பால் போன்ற பால்மொழி தன்னொடும் என்று, பான்மொழி தன்னொடும் என்று சொல்றது பால் போன்ற இனிய சொற்களை உடைய உமையம்மையாரோடு சேர்ந்து என்று கருத்து சொல்லப்படுது. அப்ப பஞ்சப்பள்ளி என்னுன்ற ஊரில பால் போல் இனிய சொற்களை உடைய உமையம்மையாரோட சேர்ந்து எஞ்சா தீண்டு மின்னருள் விளைத்தும் என்றது குறையாது மிகுகின்ற இனிய அருளை விளைவித்தும். குறையாமல் எப்பவுமே மிகுந்து கூடிக்கொண்டு போகின்ற இனிய அருளை விளைவித்தும் என்று சொல்லப்படுது. அடுத்தது 15வது, கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள். அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, கிராதன் என்றா வேடுவன், கிஞ்சுகம் என்றது முள்முருக்கம் பூவா குறிக்குது. முள்முருக்கம் பூவா குறிக்குது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, வேட வடிவத்தோடு சிவன் வேட வடிவம் எடுத்தது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்க அர்ச்சுனனை போர் செய்ய, அவருக்கு தவம் செய்ய வந்தது. நாவுக்கரசர் அந்த வரிகளை, தேவார வரிகளை சொல்லியில சுந்தரர் நாவுக்கரசர் எல்லாரும் பாடியிருக்கிறோம். மகாபாரதத்திலையும் வருகிறது, தவம் கிடந்த அர்ச்சுனனுக்கு இறைவன் வேட வடிவில் அருள் செய்தமை என்று. அந்த கதையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்ப இங்க வேட வடிவத்தோட முள்முருக்கம் பூ சிவப்பு தானே, அப்ப சிவந்த வாயினையுடைய அம்மையார் அங்க வர்ணிச்சு சொல்லப்படுகிறது. அதுதான் கிஞ்சுக கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க கிராத என்றது என்ன சொல்லுதண்டா, இறைவனுக்கு, சிவனுக்கு 25 மகேஸ்வர வடிவங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 25 வடிவத்துல ஒன்றுதான் கிராத மூர்த்தியும் இருக்குது. அப்ப கிராத 25 சிவன் 25 மகேஸ்வர வடிவங்கள்ல ஒன்று கிராத மூர்த்தி. அப்ப அவர் உமையம்மையுடன் எழுந்தருளி இருந்த முறையினத்தான் சொல்லப்படுது அந்த கிராத மூர்த்தி. கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வேட வடிவம் தாங்கிய அவர் வேடுவ வடிவம் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒன்றுதான் இந்த கிராத மூர்த்தியும். அப்ப சிவந்த வாயை உடைய முள்முருக்கம் பூவை போல அவன் வாய் அவவோட சேர்ந்து எழுந்தருளி என்றதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. 10 வரைக்கும் பார்த்துனாங்க, இன்னொரு 5 வரைக்கும் பார்ப்போம். விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கிளிறது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும்
மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களாற் பணித்தருளியும் என்று இங்க சொல்லப்படுது. இந்த 5 வரைக்கும் என்ன கருத்து சொல்றாருன்றத பார்ப்போம். விராவு என்றது கலத்தல். விராவு கொங்கை நற்றடம் படித்தல் என்றது குளித்தல் தோய்தல் என்ற கருத்துல வருகுது. அப்ப விராவு கொங்கை நற்றடம் படித்தும் என்றா உங்களுக்கு கொங்கை என்றது தெரியும். தனம், அதுக்கு ஒத்த சொல் தனம் என்றும் இருக்கு. அப்ப ஒன்றோடொன்று கலந்த தனங்களாகிய நல்ல தடாகத்தில் மூழ்கியும் என்ற அதை தடாகமாக வர்ணிச்சு அதுல மூழ்கியும் என்ற கருத்துல சொல்லப்படுகிறது. அடுத்து கேவேடராகி கெளிறது படுத்தும். கேவேடராகி என்றா வலைஞர். கேவேடர் என்றது வலைஞர். அது கேவர்த்த என்ற சொல்லுத்தான் என்ற வட சொல்லு. கேவர்த்த என்ற வட சொல்லு கேவேடர் என திரிந்த இப்ப நிறைய சொல்லுகள் திரிஞ்சு வருது தானே. அப்ப இது கேவர்த்த என்ற வட சொல்லுத்தான் கேவேடர் என்று அப்ப கேவேடர் என்றது வலைஞர் என்றதைத்தான் குறிக்குது. வலைஞர். அப்ப வலைஞர் ஆகியவர் யாரு? சிவபெருமான் அங்க மரி பண்ண வந்தது உமிய வலைஞராகி கெளிறது படுத்தும் கேவிடு. அப்ப வலைஞர் வடிவம் கொண்டு கெளிற்று மீன். அந்த மீனை சுறாண்டு சில இடத்துல சொல்லப்படுது, இதுல கெளிற்று என்று சொல்லப்படுது. அப்ப கெளிற்று மீனை பிடிச்சு அகப்படுத்தியும் அல்லது வீழ்த்தியும். ஏனென்றா அங்க சுறா மீன் தானே திரிஞ்சது ஆகமத்தை கொண்டு. அப்ப அதுதான் கேவேடராகி கெளிறது படுத்தும். வலைஞர் வடிவம் வேடம் கொண்டு வலைஞர் வடிவம் கொண்டு கெளிற்று மீனை அகப்படுத்தியும் அல்லது வீழ்த்தியும். அதை பிடிச்சு அல்ல அதை வீழ்த்தி அந்த ஆகமத்தை எடுக்கிறார். அப்ப மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். அப்ப மாவேட்டு இங்கேயும் பெரிய மாவேட்டு என்றா பெரிய ஈட்டின் கண் அமைந்த ஆகம நூலை அக்கெளிற்று மீனில இருந்து எடுத்தும் அல்லது மீட்டும். அந்த கிளிறு மீன் தானே வச்சிருந்தது அந்த பெரிய ஆகமத்தை. மாவேட்டு என்னும் பெரிய கண் அந்த ஆகமத்தை அந்த கெளிற்று மீனில இருந்து அவர் தான் மீட்டு திருப்பி எடுக்கிறார். மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து. அப்ப மற்றவை தம்மை என்றா அங்கனம் வாங்கிய மற்ற ஆகமங்கள் எத்தனை? 28 சிவாகமங்கள். உபாகமங்கள் 207 முந்தி அப்ப படிச்ச சமய புத்தகத்தை ஞாபகம் வச்சு சொல்றேன். அப்ப 28 சிவாகமங்கள் உபாகமங்கள் என்றது இருக்குது. அப்ப இந்த 28 ஆகமங்களையும் எங்க மகேந்திர மலையில வீற்றிருந்து மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து அந்த மகேந்திர மலையில இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும். உற்ற ஐமுகங்களா அங்க வருகுது அப்படியே 5 முகங்களால அதை உணர்த்தியும். சிவனுக்கு எத்தனை முகங்கள் இருக்குது? 5. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்ற 5 முகங்களால இந்த ஆகமங்களை உலகத்தவர்களுக்கு எங்களுக்கு உபதேசித்து அருளி இருக்கிறார். இங்க இருந்து மகேந்திர மலையில இருந்து அந்த கெளிற்று மீனிட்ட இருந்து மீட்டு இது எல்லாத்தையும் எங்களுக்கு உணர்த்தி அருளி இருக்கிறார். அப்ப இதுதான் அந்த விராவு கொங்கை நெற்றடம் படிந்தும் கேவேடராகி கெளிறது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும் என்றா எங்களுக்கு 5 முகங்கள்லையும் இருந்து உபதேசித்து அருளி இருக்கிறார். இதுக்கு இன்னும் அந்த முகங்கள் 5 முகங்கள் பற்றி விவரம் கொடுத்திருக்கிறேன். நான் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுறேன். அந்த இப்ப சொல்லல என்ன நிறையவா வந்துடும். அப்ப அந்த 5 முகங்களையும் பற்றி விபரிச்சு அந்த புத்தகத்துல இருக்குது. அத நான் இதை மற்றது இதுல ஒரு புத்தகத்துல கோவேடர் ஆகிய இருக்கு. சூரியகலா மேம் என்ற புத்தகத்திலும் அப்படித்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனா நான் வேற மற்ற புத்தகங்கள் பார்த்தேன்னா கேவேடர் என்றது. கேவேடர் என்றதுக்குத்தான் அந்த விளக்கம் நான் சொன்னேன். கேவர்த்த என்றதான் மாறி இப்படி வந்திருக்குது கேவேடர் என்று. அது வலைஞரை குறிக்குது. அப்ப அந்த புத்தகத்துல அந்த சில பாடல்களையும் நாங்க பார்க்க வேணும். அத சொல்ல வேணும்ன்றதுக்குத்தான் அந்த வட சொல்லி எடுத்து நான் இதுல சொன்னேன். ஏனென்றா அதுல ஒரு புத்தகத்துல கோவேடர் என்று கிடக்குது. கேவேடர் தான் இப்படி கேவர்த்தன்றது மாறி வந்திருக்கு. ஓகே, இப்ப நாங்க 15 வரையும் பார்த்துட்டோம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.